In the south of India, in Tamil Nadu, several villages are witnessing a wave of change. Bound by a common tragedy, a group of women have taken the center stage in the process of rehabilitation since the tsunami disaster in 2004. These women have become the change makers on the strength of their organization. சுனாமிக்கு முன் பல பெண்கள் குழுக்கள் இருந்தது. இருந்தாலும் அவங்க சேமிப்பிய குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. சுனாமிக்கு பின் அரசாங்கமும் பெரிய நிறுவனங்களும் பெண்களை முன்னிறுத்தி எந்த ஒரு பணியையும் செய்யவில்லை. அந்த நாட்களில் மகாராஷ்டிராவிலிருந்து வருகை தந்த சகி என்ற கூட்டமைப்பும் எஸ்எஸ்பி என்ற நிறுவனமும் இணைந்து பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுடைய அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் நீண்ட நாட்களுக்கு பெண்கள் என்னென்ன செய்ய முடியும் என்பதையும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த நாளில் சுற்றுச்சூழல், சுகாதாரம், குடிநீர் வசதி போதுமானதாக இல்லை. கிராமப்புற மருத்துவமனைகளில் ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் இருந்தது. The local women's groups provide health awareness and basic health care to families. They complement the work of the public health system. இப்போ சுனாமி வந்ததுக்கு அப்புறம் இந்த உமன்ஸ் குரூப் வந்ததுல இருந்து எல்லா வகையிலுமே மக்களுக்கு ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் மற்ற இது எல்லாமே எல்லா வகையிலும் அவங்க எங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க. எல்லா ப்ரோக்ராமும் மக்களுக்கு ஈஸியான வழியில ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யறாங்க. எங்களுக்கு ஃபீல்டுக்கு போனாலும் யார் ஃபீல்டுல அங்க கிராமத்துல என்னென்ன தகவல் நடக்குதோ அதையும் எங்களுக்கு இது பண்ணி உமன்ஸ் குரூப்ல இருந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. நாங்களும் அவங்களுக்கு மக்களுக்கு ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லா உதவி அரசாங்கம் அளிக்கிற சலுகைகள் மற்ற எல்லா இதுமே நாங்கள் மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன இதுவே அவங்க மூலமாகவும் தகவலை மக்களுக்கு தெரிவிக்கிறோம். It is a network of women's associations. There may be more than one per village. Some even very small villages, sometimes they have 2 or 3 women's associations who are in healthy competition with each other. The value of a women's organization is that they have easy access into the intimate family problems. So the women's associations in Tamil Nadu is an extremely powerful organization for social empowerment. The awareness about hygiene and health care, vaccination programs and nutrition, all this begins at home with the mothers. And it is these mothers who get together to form associations. So I would say that they play the most dominant role in healthcare delivery, because ultimately it is the mothers who are the end point of all our programs. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 குழுக்கள் இங்க நாங்க சுனாமிக்கு அப்புறமா இது பண்ணியிருக்கோம். இப்போ அதன் மூலமா நிறைய குழுக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அவேர்னஸ் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, விழிப்புணர்வுலாம் நிறைய கொடுத்து அவங்களை குழுவில் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழு ரன் பண்றதுக்கு இப்போ நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணி நல்ல முறையில் இப்போ குழுலாம் நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம். இது ஆரம்பத்தில் சுத்தம் சுகாதாரம் பற்றி அவங்களுக்கு சரியான விழிப்புணர்வுலாம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ இங்கே எஸ்எஸ்பி மூலயமா நாங்கள் இந்த சுகாதார பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆஷா மீட்டிங் போட்டு ஏற்கனவே உள்ள குழுக்களில் உள்ள 2 பேர் தன்னார்வ தொண்டர்களை எடுத்து ஆஷான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கணும். கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கறத பற்றி நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். நாங்கள் இந்த ஆஷா மீட்டிங் மூலயமா ஹெல்த் அவேர்னஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் சொன்னோம், இந்த மாதிரி பிஹெச்ல அது மாதிரி இருக்காங்க, நம்ம நேரில் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் நாங்கள் விஹெச்னுக்கு வில்லேஜ் லெவல்ல வர விஹெச்னுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ சின்ன சின்ன அந்த மாத்திரைகள் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் நாங்களே செஞ்சோம். சமயத்தில் ஃபீல்டில் ஏரியாவில் போயிட்டு கர்ப்பிணி பெண்களை பார்க்கறது, அவங்களுக்கு தடுப்பூசி போடுறது பற்றி அவேர்னஸ் கொடுக்கறது, அதன் பிறகு இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது, அது சம்பந்தமாலாம் நிறைய பேசி அப்புறம் பிஹெச் கூட நாங்கள் மக்களை லிங்க் பண்ணலாம். Women's groups from across India and abroad have visited the tsunami hit areas in Tamil Nadu and shared their experiences with them. These cross visits become occasions of learning new strategies on rebuilding after disaster and sustainable livelihood. இப்போ நாங்கள் 1991 குழுக்கள் ஆரம்பிச்சோம். 1996 மகாகலசம் அப்படிங்கிற பேர்ல கூட்டமைப்பு ஆரம்பிச்சு அது மூலியமா அந்த உள்ளூர் வளங்களை வச்சு வாழ்வாதார வேலைகள் செஞ்சுட்டு இருந்தோம். அதுல சஸ்டைனபிளா வேலை செஞ்சிருந்ததுனால சுனாமிக்கு பின்னால
நாங்க வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு நிறைய அந்த பாதிக்கப்பட்ட தொழில்களை வந்து திரும்ப எடுத்து பண்றதுக்காகவும் பெண்களை ஒருங்கிணைச்சு நாங்க எப்படி எந்த மாடல்ல பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாடல் இங்க கொண்டு வரணுன்றதுக்காக இங்க வந்துட்டு கலசம் அப்படின்ற பேரை நாங்க அங்க பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்து குழுக்களை வச்சு அது மூலமா கூட்டமைப்பு ஆரம்பிச்சு அந்த பாதிக்கப்பட்ட தொழில்களை வந்து திரும்ப ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து இப்ப நாங்க வந்து விவசாய சங்கங்கள் வச்சிருக்கிறோம், மீனவர் பெண்கள் சங்கங்கள் வச்சிருக்கிறோம். சுனாமிக்கு பின்னால பாதிக்கப்பட்டவங்களோட தொழில்களை வந்து மையமா வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால வந்து சஸ்டனபிளா போயிட்டு இருக்குது இப்ப எங்க வேலைகள்லாம். These women's groups have initiated many small enterprises that have helped them become economically stable. Over a period of time, these enterprises were brought together to form a federation, leading to an incremental increase in their savings and strength. நாங்க வந்து ஆரம்பத்துல ஆசா குழு வச்சிருந்தோம். அந்த ஆசா குழுல வந்து 20 பேர் ஒவ்வொரு குழு தலைவிங்களா இருந்து 12 பேர் இருக்கிறோம். 12 பேர் இருந்த நாங்க 20 பேரா இருந்து ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கிற ஆசா குழு உறுப்பினர்களை கொண்டு நம்ம என்ன செய்யறது, ஆசா குழுவா அப்படி இருந்தா தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறோம், அதை வந்து ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டமைப்பு சேர்ந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு கூட்டமைப்பு சேர்த்தோம். 22 வில்லேஜில் இருக்கிற ஆஷா குழு ஒன்று சேர்த்து கூட்டமைப்பை கொண்டு வந்தோம். சரி, இப்படியே கூட்டமைப்பு இருந்துட்டு இருந்தா நமக்கு என்ன லாபம், ஒண்ணுமே இல்லை, பெண்கள் வந்து வெளியில வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்து சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இதனால வந்து கூட்டமைப்புல இருந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிங்காரத்தப்பு கிராமத்தில் வந்து சமையல் கலை, இந்த சமையல்ல வந்து எந்த மீட்டிங் நடந்தாலும் இந்த கூட்டத்தை தேடி வந்து இந்த மக்களை வச்சு இந்த சமையல் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சமையலுக்கு 50 பேருக்கோ 100 பேருக்கோ சமையல் செய்து வெளியே கொடுக்குறோம். அடுத்தது சாமியார்பேட்டையில் இந்த கூட்டம் மூலமா வந்து ஒரு அரிசி கடை ஒன்று வச்சிருக்கோம். அரிசி கடை வச்சு அந்த மக்களுக்கு அதை செஞ்சுட்டு இருக்கோம். சுனாமிக்கு அப்புறம் வந்து பல நிறுவனங்கள் வந்து எல்லாமே சொன்னாங்க. அதுல வந்து SSPல வந்து ஆஷா குழு ஆரம்பிச்சு கூட்டமைப்பு ஆரம்பிச்சு அதுல ஆஷா குழுல வந்து விதை கொடுத்து நீங்களே இதை விதை போட்டு காய் எடுத்து நீங்களே விற்பனை பண்ற அளவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்து எல்லாருக்கும் அந்த கூட்டமைப்புல விதை கொடுத்து ஒரு குழுல 2 பேருக்கு 3 பேருக்குன்னு கொடுத்து அவங்கவுங்க வீட்டுல பெரிய தோட்டமா வச்சு வளர்த்தத அதுல காய் எடுத்து நாங்க இப்ப எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்துட்டு போய் நாங்க அப்படியே கூறு கட்டி வச்சு விக்கிறோம். அதுல கொஞ்சம் காசு கிடைக்குது எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு வருமானம் மாதிரி இருக்கு. ஆம்பளைங்க தான் சம்பாதிக்கணும்னு இல்லாம ஆஷா குழு மூலமா பொம்பளைங்களும் ஒரு அளவுக்கு காய்கறி வித்தாவது நாங்க குடும்பத்தை காப்பாத்துவோம். The work of the local groups is not just limited to livelihood activities. They contribute significantly to civic services and, more importantly, to disaster risk reduction. சுனாமிக்கு முன்னாடி பெண்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்தது. சுனாமிக்கு பிறகு நிறைய சுய குழு, இதுல ஆசா அந்த குழு பெண்கள் குழு அதில் சேர்ந்து நிறைய கிராம சபை கூட்டம் மற்ற கிராம கூட்டம் இதெல்லாம் நடக்கும்போது வந்து நிறைய எங்கிட்ட வந்து நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புனாலதான் எங்களுக்கு வந்து இந்த புஷ்கார் அவார்டு கிடைச்சது எங்க பஞ்சாயத்து. டாய்லெட் கட்டுறதுக்கெல்லாம் வந்து பெண்களுடைய ஒத்துழைப்பு நிறைய பங்களிப்பு இருக்கு சார். 180% பெண்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு. எல்லா குழந்தைங்க பெண்கள்லாம் வெளியில போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய அவங்களே நேரடியா எங்களுக்கு லெட்டின் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலியமா கட்டி கொடுத்துருக்கோம். தனியார் வீடு கட்டி கொடுத்தவங்க அவங்களும் தொடர்ந்து கட்டி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு பெண்கள் ஒத்துழைப்பு தான் அதிகம். அந்த டாய்லெட் எல்லாம் வந்து வெளியில தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து காமன் டாய்லெட் வந்து கவர்மெண்ட் மூலமா கட்டி கொடுத்தாங்க. அது வந்து ஊருக்கு அப்பாற்புறம் இருக்கிறதுனால வந்து அதை வந்து சரியா யூஸ் பண்ண முடியல, தண்ணி வசதி சரியா கிடைக்கல. அதன் பிறகு வந்து ஒரு NGO வந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்காக நாங்க தான் எங்க குழுக்கள் மூலமா தான் அதை வந்து முயற்சி பண்ணி அந்த டாய்லெட் வாங்கணும். 180 வீட்டுக்கு வந்து டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து டிசாஸ்டர் சம்பந்தமான பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ ஒரு பேரழி வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம காப்பாத்தன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரைனிங்குமே நாங்க அவங்கள தயார் நிலை பண்ணி வச்சிருக்கோம். ஆண்களும் வந்து 15 பேர் இருக்கணும், அதுல பெண்கள் 15 பேர், 30 ட்ரைனர்ஸ் வந்து இருக்கணும் அந்த டாஸ்க் போர்ஸ் ட்ரைனர்ஸ்ல. அடுத்தது வந்து ஹசார்ட் மேப் ட்ரைனிங் வந்து கிராமத்தை வந்து பாதிக்கக்கூடிய இடங்கள் என்ன, பாதிக்கக்கூடிய மக்கள் யாரு, மக்களுக்கும் அந்த இடத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு அது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு சந்திச்சு நிறைய வந்து அதுல வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். I think the issue essentially is in terms of trying to reconcile the complexities in terms of scale on the one side, and also to really look at local grassroots initiatives and appreciate the way in which coping capacities of communities at risk are actually happening, and then try to see how that gets woven into the development planning initiatives at the local governance level and also at the district administration and at the state level and the national level. In the immediate response situation, since the fishermen women in the coastal areas especially, they were always at their home. Their husbands will be going for fishing.
Therefore, it becomes very important for them to be, very prepared as a first responder. Second thing, in the long run also, if you see this building of the self-help groups movement strengthening further in the coastal area has really helped, because even the international response on the post-tsunami situation, there was the UN report which has focused on microfinance as a strategy to cushion the disasters. I feel is a long-run strategy where women's economic empowerment will work as a cushion to reduce their vulnerability in the future disasters. Hazards are always there, but every hazard need not be turned into a calamity and disaster. That can be reduced by our better preparedness, by better early warning system, by better communication system from end to end. When we say end to end communication, the other end is the community's preparedness, and there, including women, children, all the vulnerable people, including all the vulnerable sections, we have to see that their capacities are built up, they strengthened. So even if the technological failure is there and early warning does not come, they know how to respond to a disaster situation. And therefore we should work together, all the stakeholders, to see that we build the resilient communities, the communities which are resilient and vibrant to a disaster and hazard situation, and they are able to respond without dependency on the external helps. The government established large-scale warning systems to save people from natural disasters. But despite heavy investments and toll claims, these systems do not work. சுனாமிக்கு பிறகு நிறைய தொண்டு நிறுவனங்கள் எங்களுக்கு பல வகையான பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க. அந்த கொடுத்த பயிற்சிகள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேரிடர் மேலாண்மை பயிற்சி. இந்த பயிற்சி அப்ப எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உபயோகமா இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பாத்தீங்கன்னாக்கா சுனாமி எச்சரிக்கை கொடுத்தாங்க. இந்தோனேஷியால 7.8 சுனாமி எடுத்திருக்குது, மக்கள் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு. நான் எப்படி பார்த்தேன்னா, நான் டிவியில நைட் 2 மணிக்கு டிவியில நான் பார்த்தா டிவியில நியூஸ் ஓடுது. டிவியில நியூஸ் தெரிஞ்சதோட நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச மக்கள், ஃப்ரெண்டு, எங்க குழுவில் இருக்க லீடர்ஸ் எல்லாத்துக்குமே போன் மூலியமா சொல்லிட்டேன். போன் சொன்னதோட மக்கள் அவங்கவுங்க முக்கியமான பொருள், அதாவது பேங்க் புக்கு, ஸ்கூலோட சர்டிபிகேட்டு, ஒரு இன்சூரன்ஸ் போட்ட ஒரு எவிடன்ஸ், இந்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, இது மாதிரி ஒரு ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களை கூட்டுக்கிட்டு எல்லாமே ஜிடி மேல வந்துட்டாங்க. வெளியேறி ஒரு டவுன் பக்கம், அதாவது ஓட்டி டவுன்ல நிக்கக்குள்ளதான். அதன் பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் கவர்மெண்ட் மூலியமாக இந்த தகவல் மக்களுக்கு தெரிய வந்தது. லேட்டா வந்திருக்குது. அந்த சிஸ்டம், அந்த புயல் கட்டடன்ற ஒரு இடத்துல இந்த சிஸ்டம்லாம் இருக்குது, ஆனா எதுவும் ஒர்க் ஆகல. The women's groups are involved in a diverse range of livelihood activities. These include incense making, tailoring, and coir making. சுனாமிக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைச்சது. இப்போதைக்கு எங்களுக்கு விவசாய வேலை கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள சுனாமிக்கு பிறகு எல்லா நிறுவனமும் காசு, பணம், அரிசி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு தொழில்னு எஸ்எஸ்பி நிறுவனத்துல இருந்து நாங்க தொழில் செஞ்சு தரோம், நீங்க தொழில் செய்யுங்க, அதை வச்சு அந்த வருமானத்தை வச்சு உங்க குடும்ப கஷ்டத்தை நீக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கயிறு செய்யறோம், அந்த கயிறு செய்யற தொழிலை வச்சு நாங்க அந்த எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு எஸ்எஸ்பில எங்களுக்கு கயிறு தொழில் செஞ்சு கத்து கொடுத்தாங்க. அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நாங்க அதை வச்சு இப்ப கயிறு செஞ்சு எங்க குடும்ப வருமானத்துக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. எங்க குடும்ப செலவுக்கு இந்த காசு எங்களுக்கு யூஸ் ஆகுது. எங்க கணவரை எதிர்பார்க்காத நாங்க இந்த காசை வருமானத்தை இந்த டெய்லி நாங்க தொழில் செஞ்சு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எங்க நோட்டு வாங்க, பேனா வாங்க, எங்க ஸ்கூல் பசங்களுக்கு இது யூஸ் ஆகுது. நாங்க கணவரை பார்க்காத நாங்க அந்த பணத்தை வச்சு நாங்க பசங்களை படிக்க வைக்கிறோம். Life goes on here as these women and their families continue to live in this challenging environment. They find new ways to survive against all odds. They are resilient women.